ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 23 நம்ம பார்க்க போறோம். சாசோரி அண்ட் சியோ ரெண்டு பேருமே அவங்க பப்பட்டை பின்னாடி புல் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப தொல்லைய போகும் போலக்கு, நான் அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்பா சாசோரி. அந்த பப்பட்ல இருந்து வர அயன் சாண்டை பார்த்த உடனே சியோ, நான் நினைச்ச மாதிரியே தான் அந்த பப்பட் தேர்ட் காசேகாகேவோட ஜுட்சுவை யூஸ் பண்ணுது அப்படின்னு சியோ சொல்லவும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் போல. இந்த ஜுட்சுவை வச்சுட்டு தானே தேர்ட் காசேகாகேவை சாண்டோட ஹிஸ்டரியிலேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளுன்னு பாராட்டிட்டு இருந்தீங்க, உங்களை டஸ்டா மாத்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சாசோரி சொல்லவும், என்ன கரும இது அப்படின்பா சக்குரா. சாண்ட் வில்லேஜ்ல எல்லாத்தாலையும் பயப்படப்பட்ட மோஸ்ட் டேஞ்சரஸான வெப்பன் அயன் சாண்ட் அப்படின்பாங்க சியோ. அயன் சாண்டான் ஷாக்காவா சக்குரா. இந்த ஜுட்சு தேர்ட் காசேகாகே அவரே டெவலப் பண்ணது. ஃபார்மர் ஷுகாக்குவோட வீல்டரா இருந்தாரு. இந்த அயன் சாண்ட் எந்த ஷேப்புக்கு வேணா சேஞ்ச் ஆகும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வெப்பன்ஸை கிரியேட் பண்ணும். தேர்ட் காசேகாகேவோட பாடியே ஸ்பெஷல் ஆனது. அது சக்ராவை மேக்னட்டிசமா மாத்தும். இந்த பப்பட்டும் சேம் அதே விஷயத்தை தான் பண்ணுது அப்படின்னு சியோ சொல்லவும், என்ன சொல்றீங்க, இது தேர்ட் காசேகாகேவோட ஆக்சுவல் பாடியா? என்னதான் சொன்னாலும் இது வெறும் பப்பட் தானே, இதனால எப்படி சக்ராவை இன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சக்குரா கேட்கவும், இல்ல இது ஹியூமன் பப்பட், உயிரோட இருந்த மனுஷனோட உடம்பு தான். ஃபாதர் அண்ட் மதர்னு எங்கிட்ட இருக்க வெப்பன்ல இருந்து ஃபண்டமெண்டலா இது ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கும். சாசோரினால மட்டும்தான் இந்த ஹியூமன் பப்பட்டை உருவாக்க முடியும். சக்ராவோட உயிரோட்டம் இருக்கும் போதே இந்த ஒரு பப்பட்டை செய்வான். இப்படி பண்றது மூலமா உயிரோட இருந்த அந்த மனுஷன் எந்த ஒரு ஜுட்சு பண்ணானோ அதை இந்த பப்பட்னாலையும் பண்ண முடியும். அதுதான் இந்த ஹியூமன் பப்பட்ல இருக்க பெரிய பெனிஃபிட் அப்படின்பாங்க சியோ. அதுன்னு மட்டும் இல்ல, ஆஃப்டர் ஆல் இது என்னோட ஃபேவரட் கலெக்ஷன் அப்படின்பா சாசோரி. சியோ, சக்குராவை இங்க இருந்து ஓடி போயிரு, மிச்சத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நினைச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, உன்னால அந்த பப்பட்டுக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அப்படின்னு சொல்ல வருவா சக்குரா, ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கீங்க அப்படின்ட்டு சாசோரி அயன் சாண்ட் ஸ்கேட்டர்ட் ஷவர்ஸ்ங்கிற ஜுட்சுவை பண்ணுவான். சியோ அவங்களோட ஃபாதர் பப்பட்டை யூஸ் பண்ணி சக்குராவை காப்பாத்துவாங்க. வெறித்தனமான அட்டாக் நடக்கும். சியோ சைட் பார்க்கும்போது ஒரு ஷீல்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸாக்டா ஒரு சக்ரா ஷீல்டு மாதிரி. அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு சாசோரி கேட்பான், லாஸ்ட் டைம் விளையாண்டதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேட் தான் இது அப்படின்னு சாசோரி சொல்லும் போது, சியோலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. சாசோரியோட பாஸ்ட காட்டுவாங்க. ஒரு சின்ன பையனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் மேல எவ்வளவு ஏக்கம் இருக்குமோ அந்த விஷயத்த காட்டியிருப்பாங்க. அந்த விஷயத்த சியோவும் தூரத்துல இருந்து பார்த்திருப்பாங்க. பிரசன்ட்ல இருக்க சியோனால பாத்தீங்கன்னா ரெண்டு பப்பட்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ணவே முடியாது. சியோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு, நினைச்சேன் இந்த அயன் சாண்ட் பப்பட்ஸோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சாசோரி இந்த ஜுட்சுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கணும், ஷீல்டு வச்சுட்டு தடுத்து நின்று இருக்க கூடாது, அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு போய் இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, அந்த பப்பட்டோட என்டையர் பாடியிலையும் அயன் சாண்ட் தான் இருக்கும், தேர்டோட மேக்னெட்டிசம் இருக்க வரைக்கும், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்பா சாசோரி. சரி, இப்போ ஒண்ணு பண்ணுவோம், ரெண்டு பேத்தையுமே அட் அ டைம்ல நான் அட்டாக் பண்றேன், அதுவும் உங்களை கண்டிப்பா கொல்ற மாதிரி ஒரு மோசமான வெப்பனை நான் ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சாசோரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கீழே நிறைய மேக்னெட்ஸ் செதறி கிடக்கும் இல்லையா, அதெல்லாமே ஒன்னாகும். ஃபார்ம் ஆன அந்த பார்ட்டிகல்ஸ் பாக்குறக்கே ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கும். செகண்ட் டைம் ஒன்னு அவ்வளவு ஈஸியா தப்பிக்கிறதுக்கு விட மாட்டேன். வெறும் ஒரு பப்பட்டை வச்சுட்டு ரெண்டு பேத்தையுமே எல்லாம் கார்ட் பண்ணிக்க முடியாது, என்ன பண்ண போற கிளவின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாரு சாக போறீங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு அட்டாக் வைக்கும் போது சும்மா பார்க்கவே வெறித்தனமா இருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாதர் அண்ட் மதர்ங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஒரு அட்டாக்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான புழுதி கிளம்பி இருக்கும். அது எல்லாமே போனதுக்கு அப்புறம் பார்த்தா சக்குராக்கு எந்த ஒரு அடியும் பட்டிருக்காது. சக்குரா ஷாக் ஆயிட்டு சியோ சைட் பார்க்கும்போது அவங்களோட கையிலேயே ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா பப்பட்டோட்ட இருக்கும். அதை நோட் பண்ண சாசோரி, பெரும் ஒரு கைனாலும் சொந்த உடம்பவேவா பப்பட்டா மாத்துவீங்க, ரெண்டு பேருமே பப்பட் மாஸ்டர்ங்கனால நம்ம ஒரே மாதிரி திங்க் பண்ணுவோம் போல அப்படின்னு சாசோரி சொல்லும் போது, சியோவோட கையை மடக்க ட்ரை பண்ணா மடக்க முடியாது. அங்கேயும் பாத்தீங்கன்னா அயன் சாண்ட் தான் ஸ்ட்ரக் பண்ணி நிக்கும். சாசோரி சிரிப்பான், ஒரு ஃபெல்லோ பப்பட் மாஸ்டரா இருக்கனால நீங்களும் நானும் ஒரே விஷயத்த தான் திங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. வெறும் ஒரு கையை மட்டும் உங்க பப்பட்டா மாத்தினதுக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சியோ இவனை பார்த்துட்டு, இவனுக்கு என்ன வயசே ஆகலையா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பாங்க இல்லையா. இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்பாங்க. சக்குராவுக்கு பக்கத்தால இருக்க பப்பட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அயன் சாண்ட் உள்ள போயிரும். அயன் சாண்ட் மட்டும் உள்ள போயிருச்சுன்னா மொத்த கதையும் முடிஞ்ச மாதிரி, பப்பட்ஸ்லாம் மொத்தமாவே யூஸ்லெஸ் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போற கிளவின்ட்டு நக்கலா கேட்பான் சாசோரி. இந்த பாயிண்ட்ல சியோ அந்த ஃபாதர் அண்ட் மதர் பப்பட்டை பார்த்துட்டு, சாசோரி குழந்தையா இருக்கும் போது அவனோட பேரண்ட்ஸ் அவனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி போட்டோவை அடிக்கொருக்கா காமிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னு காட்டுவாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா அந்த போட்டோ எடுத்த அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா வாருக்கு போயிருப்பாங்க சாசோரியோட பேரண்ட்ஸ். கொஞ்ச நாள்லயே அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சியோ கேள்விப்பட்டிருப்பாங்க. அன்னையில இருந்து தான் ககாஷியோட அப்பாவான த ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீவ்ஸ் மேல ரொம்பவுமே கோவப்படுவாங்க. ஆக்சுவலா நிறைய
நிறைய பேரு ககாஷியோட அப்பா பேரு ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் அது அவங்க அப்பாவோட நிக் நேம். இப்போ ககாஷி ஹாட்டகேனா காப்பி நிஞ்சான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ககாஷியோட அப்பாவோட ரியல் நேம் என்னன்னா சாக்குமோ ஹாட்டகே. சாசோரிக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு அப்பா அம்மான்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பான் கண்ணு எதிர. ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பான். அவனை தூக்கி விட்டு தட்டி எல்லாம் விட்டு அவங்க அப்பா அம்மா விளையாட்டு காமிச்சு கூட்டிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான். ஒரு குழந்தையா அதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமே யாரு தெரியுங்களா, அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான். அது கூட ஒரு குழந்தைக்கு கிடைக்காம இருக்குன்னா அது எவ்வளவு வலிக்கும். இருந்தாலுமே சாசோரி அந்த ஏக்கத்தை எல்லாம் மறைச்சிட்டு தான் பாட்டி கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்பான். அதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. சாசோரிக்கு அவனோட அப்பா மேல இருக்க ஏக்கங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்கும். ரொம்பவுமே தான் பேர மருத்துவத்துல இருக்கிறத பார்த்த சியோ பாத்தீங்கன்னா பப்பட்டை யூஸ் பண்ணி சாசோரி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவன் ரொம்பவுமே ஆச்சரியத்தோட பார்ப்பான். சியோ முன்னாடி வந்ததை பார்த்துட்டு பாட்டி சியோ அப்படின்ட்டு சிரிப்பான். இது எப்படி இருக்கு சாசோரி, இந்த பப்பட் மாஸ்டர் ஜுட்ஸுங்கிறது ஜெனரேஷனா நம்ம ஃபேமிலி கத்துக்கிட்டு இருக்க ஒரு ஜுட்ஸு, உனக்கு கத்துக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேட்பான். வா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. ஒரு ரூம் ஓபன் பண்ணுவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பப்பட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் புரோட்டோடைப். அதுன்னு மட்டும் இல்லாம இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய பப்பட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபுல் ஃபினிஷ்ட் ஆகாத பப்பட்ஸ். இடன் சாண்டோட இன்கம்ப்ளீட் பப்பட்ஸ் அண்ட் புரோட்டோடைப் எல்லாமே இங்க தான் இருக்கும். இந்த விஷயத்துல சியோ சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாமே உனக்கு தான் சாசோரி, நீ உனக்கு பிடிச்ச ஓன் பப்பட்டை செஞ்சுக்க அப்படின்பாங்க. நான் ஓன் பப்பட் செய்யணுமா அப்படின்னு சாசோரி திங்க் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் அவன் அந்த ஃபாதர் அண்ட் மதர்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பப்பட்டை மேக் பண்ணிருப்பான். ஒரு குழந்தையா தான் அப்பா அம்மாவுக்கு நடுவால படுக்கணுங்கிற ஆசையோட தான் பாத்தீங்கன்னா நைட்டு சாசோரி தூங்கிட்டு இருப்பான். சியோ வெளியே இருந்து பார்ப்பாங்க. இதே மாதிரி அடுத்த தடவை சியோ வெளியே இருந்து ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. சாசோரி தான் அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த அன்புக்கான ஒரு வெளிப்பாடா ஒரு ஹக்குங்கிறது இருக்கும் இல்லையா, சோ அதை பண்ணிட்டு இருப்பான். அதை ஃபீல் பண்ணும்போது அந்த சக்ரா த்ரெட்ஸ் பாத்தீங்கன்னா கட் ஆகும். இது நிஜ மனுஷங்க இல்ல, வெறும் பப்பட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சாசோரி கிட்ட வந்த மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். அந்த பப்பட்ஸ் கீழே விழுந்து உடையிற வரைக்கும் சியோ பார்த்திருப்பாங்க. பிரசன்ட்ல சாசோரி பப்பட்டே இல்லாத இந்த வேர்ல்டோட பெஸ்ட் பப்பட் மாஸ்டர் இங்க நிக்கிறாங்க அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான். சியோ மூவ் ஆகாத அந்த கையை பாத்தீங்கன்னா தனியா கழட்டிடுவாங்க. சாசோரி அயன் சாண்டை திரும்ப கொண்டு வருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த அயன் சாண்ட்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். எப்படி நான் இந்த அளவுக்கு வரக்கு விட்டேன், இந்த சிச்சுவேஷன்ல நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க சியோ. அந்த டைம் சக்குராவை நோட் பண்ணிட்டு இந்த விஷயத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் அப்பளையவே சொன்னேன்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு சக்குரா, ஓடு எந்திரி அப்படின்பாங்க. சக்குரா மனசுக்குள்ள ஓடுறதா, அதுவும் பாட்டி சியோவை தனியா விட்டுட்டா, இல்ல என்னாலையும் செய்ய முடிஞ்ச விஷயம்னு ஏதோ ஒன்று இருக்கும்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சுத்தி வர பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு சக்குரா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிருப்பா. அத சொல்லிருக்க மாட்டா. லேடி சியோவை கூப்பிட்டு நீங்க ஃபைட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்பா. என்னால இதான் பண்ண முடியும், கிரானி சியோவுக்கு பப்பட்டா வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னா அவனால அயன் சாண்டை யூஸ் பண்ணி கூட ரத்தமும் சதையுமா இருக்க என்னோட மூமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சக்குரா சொல்லும் போது, போன தடவை நடந்த விஷயமே வேற, இப்ப என்கிட்ட வெறும் ஒரு கை மட்டும் தான் இருக்கு, என்னால அவ்வளவு விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்பாங்க. எனக்கு ஓகே தான், உண்மைதான், இங்க இருக்க பப்பட்ஸ் கிட்ட இருக்க மாதிரியான எந்த ஒரு ஃபேன்சியான வெப்பனும் என்கிட்ட இல்ல, என்னோட மாஸ்டர் கிட்ட இருக்க தைரியம் என்கிட்ட இருக்கு அப்படின்பா. பிரின்சஸ் சுனாடேவா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு சக்குரா மேல சக்ரா த்ரெட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீ சொன்ன மாதிரி தேர்ட் காசேகாயோட அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உனக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அதே தான் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றதுன்னு வந்துட்டா நான் என் மாஸ்டர் மாதிரியே தான் அப்படின்னு சக்குரா சொல்லவும், இது ஒன்னும் அதே மாதிரி கிடையாது முட்டாள் அப்படின்னு சாசோரி திட்டுவான். சக்குரா அட்டாக் பண்றதுக்கு போயிருவா. சாசோரி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சியோ சக்குராவை மேனிபுலேட் பண்ணி டாச் பண்ண வைப்பாங்க. இருந்தாலும் சாசோரி விடுற மாதிரி தெரியாது, மேல இருந்து அடிப்பான். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பா சக்குரா. அந்த பெரிய அயன் சாண்ட் பார்ட்டிகளை ஒரு பஞ்ச் பண்ணுவா, ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுகும். வெறித்தனமா இருக்கும். சாசோரி அதுல இருந்து எஸ்கேப் ஆவான். பயங்கர கடுப்பாவான். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்பா சக்குரா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி தேர்ட் காசேகாகே அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போட்டு சக்குரா பாத்தீங்கன்னா நிஞ்சுட்சுவை பத்தி சொல்லி தரன்பா. மெடிக்கல் நிஞ்சுட்சுவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமான பர்ஃபெக்டான இன்டெலிஜென்ஸும் சக்ரா கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்களும் தெரியணும். இந்த நிஞ்சுட்சு மூலமா அடிப்பட்டவங்களை காப்பாத்துறது, பாய்சனால அட்டாக் ஆனவங்களை காப்பாத்துறதுன்னு பண்ணலாம். அதே மாதிரி பேட்டில் ஃபீல்ட்லயும் ஆப்போனன்ட்டை அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் சக்ரா ஸ்கேல்பல் மாதிரி இருக்கலையே
அல்டிமேட்டான நின்ஜுட்சு எதுனா சுனாடேவோட மைட்டோட்டிக் ரீஜெனரேஷன் ஜுட்சு தான். இதை யூஸ் பண்றது மூலமா சீக்கிரமாவே எப்பேற்பட்ட காயங்களா இருந்தாலும் ஆறிடும். ஆனா இந்த ஜுட்சுக்கு ஏகப்பட்ட சக்கரா கொடுத்தாகணும், லைஃபே ரிஸ்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சக்குரா சொல்லி முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்பா. 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல லேடி சுனாடேவோட அசிஸ்டன்ட் சீஜுனே யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்பா. அதுக்கு இந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுமாடா. கரெக்டான ஆப்ஷன் சி அப்படின்பா. நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் பண்ணனா சீஜுனே அண்ட் என் மாஸ்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிக்கல் ஷினோபி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சா அப்படின்னு பஞ்ச் பண்ணுவா கேமராவை. சாரி கேப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.